ராமா அவர்கள் தன்னுடைய தான் அணிந்திருந்த ஆடையிலிருந்து ஒரு பகுதியை என்று வரலாறு குறிப்பிடுகிறது. தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம், கருக திருவுளமோ என்று மகாகவி பாரதி சுதந்திரத்தை பற்றி பேசினார். சுதந்திர காலத்தில், பேரிடர் காலத்தில் மக்கள் உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, வறுமையுற்று தாழ்வுற்று கிடந்த அந்த நிலையை மகாகவி பாரதி தன் வார்த்தைகளினால் அண்ணல் காந்தியடிகளை போற்றுகிறார். இன்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்ந்து கொள்ளலாம் என்று சொன்னவுடன் அதற்கு பாரதி சொன்னார், உங்களுக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்க முடியாது, இவர் எங்கள் நாட்டு கவிஞர் என்று பக்கத்திலே இருந்த ராஜாஜி கூறுகிறார், இவரை பாதுகாத்து வையுங்கள் என்று காவல்துறை கண்காணிப்பாளர் சேலம் மாவட்ட ஆயுதப்படை திரு கி. உதயகுமார் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். சீருடை அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொள்கிறார். அற்புதமாக பேசினீர்கள். சுதந்திர தாகத்தை நீங்கள் எங்கள் உள்ளத்தில் ஏற்படுத்தினீர்கள் என்று சொல்லிவிட்டு தான் எழுதிய கவிதையை வாழ்கனி எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி அந்த கடிதத்தின் கீழே ஒரு குறிப்பு எழுதுகிறார். நீங்கள் உங்களுடைய தாய்மொழி குஜராத்தியில் பேசியிருக்கலாம் அல்லது சமஸ்கிருதத்தில் பேசியிருக்கலாம், தாய்மொழியில் அல்லது ஹிந்தியில் அல்லது குஜராத்தியில் பேசுகிறேன் என்று கூறிவிட்டு, ஆனால் இந்த கடிதத்தை நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறீர்களே என்று பாரதிக்கு கடிதம் போடுகிறார். அதற்கு பாரதி தன்னுடைய கடிதத்தில் மறு கடிதம் அனுப்புகிறார். யாருடைய மனமாவது புண்படும்படி பேசுவதாகவோ எழுதுவதாகவோ இருந்தால் அதற்கு இந்த தருணத்தில் நம் தேசிய கொடியின் பெருமைகளை நாம் உருவான வரலாற்றை பார்த்தோம். நம் தேசிய கொடி நாம் வழக்கத்தில் கொள்ள வேண்டும். சூரியோதய வேளையில் மட்டுமே தேசிய கொடியை ஏற்றுதல் வேண்டும். வாழ்க பாரதம், வந்தே பாரதம், வாழ்க பாரத மணி திருநாடு என்று வந்தே மாதரம் என்ற அந்த வாசகம், அந்த வார்த்தை இந்திய தேசம் முழுக்க ஒழித்த காரணத்தினால் கிடைத்த சுதந்திரம் இது. திருப்பூரிலே குமரன் ஆணையர், சட்டம் மற்றும் ஒழுங்கு, சேலம் மாநகரம் திரு ந. மோகன்ராஜ் அவர்கள் இப்பொழுது விழா அரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். விழா குழுவினர் அவர்களை வரவேற்கிறார்கள். போற்றுதலுக்குரிய காவல் துணை ஆணையர் சட்டம் மற்றும் ஒழுங்கு சேலம் மாநகரம் திரு ந. மோகன்ராஜ் அவர்கள் இப்பொழுது நம்முடைய விழா அரங்கிற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். இப்பொழுது கொடிமேடையை நோக்கி செல்கிறார்கள். அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொள்கிறார்கள். போற்றுதலுக்குரிய காவல்துறை ஆணையர் சட்டம் மற்றும் ஒழுங்கு சேலம் மாநகரம் திரு ந. மோகன்ராஜ் ஐயா அவர்கள் சீருடை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த இனிய நிகழ்வில் சுதந்திரத்திற்காக ஒரு சிறந்த வீரனை பார்க்கக்கூடிய அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நன்றாக என்னை பார்த்து கொள்ளுங்கள்.
என்று பகத்சிங் கூறினார். பகத்சிங் அவருடைய தாயினிடத்திலே எல்லோரும் சொன்னார்கள், ஒரே ஒரு கருணை மனுவை மட்டும் ஆங்கில அரசுக்கு எழுதி போடுங்கள், பகத்சிங்கை விடுவித்து விடுவார்கள் என்று பகத்சிங்கினுடைய தாயினிடத்திலே வேண்டுகோள் விடுத்தார்கள். அதற்கு பகத்சிங்கினுடைய தாய் சொன்னாள், சுதந்திரம் என்பது சுவாசமாக இருக்க வேண்டுமே தவிர பிறர் தரும் பிச்சையாக இருக்கக்கூடாது என்று சொன்னாள். சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீ அபினவ் அவர்கள், இந்திய காவல் பணி அவர்கள் விழா அரங்கிற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அவருக்கு வரவேற்பு வழங்கப்படுகிறது. போற்றுதலுக்குரிய சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீ அபினவ், இந்திய காவல் பணி அவர்கள் விழா அரங்கிற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த அலுவலர் பெருமக்கள் அத்துணை பேரும் அவரை வரவேற்கிறார்கள். சீருடை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்வதற்காக சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீ அபினவ், இந்திய காவல் பணி அவர்கள் இப்பொழுது வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு கொடிமேடையை நோக்கி வருகை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். சீருடை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார்கள். போற்றுதலுக்குரிய காவல்துறை துணைத் தலைவர் சேலம் சரகம் திருமதி மகேஸ்வரி, இந்திய காவல் பணி அவர்கள் விழா அரங்கிற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். விழா குழுவினர் அவர்களை வரவேற்கிறார்கள். இப்பொழுது வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு போற்றுதலுக்குரிய காவல்துறை துணைத் தலைவர் சேலம் சரகம் திருமதி மகேஸ்வரி, இந்திய காவல் பணி அவர்கள் கொடி மேடையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். சீருடை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். போற்றுதலுக்குரிய காவல் துணை தலைவர் சேலம் சரகம் திருமதி மகேஸ்வரி, இந்திய காவல் பணி அவர்கள் நம்முடைய சீருடை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே நம்முடைய இந்திய வரலாற்றில் இரட்டை ஆயுள் தண்டனையை ஒரே நேரத்தில் பெற்றவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள். இந்திய வரலாற்றில், உலக வரலாற்றில் ஒரே நேரத்தில் இரட்டை ஆயுள் தண்டனையை அனுபவிப்பதற்கு தண்டனை விதிக்கப்பட்டவர் வ.உ.சி. மட்டும்தான். தன்னுடைய வாழ்நாளில் தான் ஈட்டிய அத்துணை செல்வத்தையும் அத்துணை பொருளையும் ஆங்கில அதிகாரத்திற்கு எதிராக இந்திய மக்கள் பெருமை பெற வேண்டும் என்பதற்காக கப்பலை வாங்கி வங்கக்கடல் முழுதும் மீதுளவுவோம் என்ற பாரதியின் வார்த்தையை உண்மையாக்க
கப்பலை வாங்கிய கப்பல் ஓட்டிய தமிழன் என்ற பெருமையை பெற்ற வ.உ.சி. அவர்களை ஆங்கில அரசு சுப்பிரமணிய சிவா அவர்களின் பேச்சையும் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய சொற்பொழிவையும் பாரதியின் கவிதையும் இந்த இந்திய தேசம் முழுக்க மக்கள் கேட்பார்களே ஆனால் போற்றுதலுக்குரிய காவல் ஆணையர் சேலம் மாநகரம் திரு நஜ்மல் ஹோடா இந்திய காவல் பணி அவர்கள் விழா அரங்கிற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களை விழா குழுவினர் வரவேற்கின்றனர். வரவேற்பினை பெற்றுக்கொண்டு சீருடை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்வதற்கு கொடி மேடையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். சேலம் மாநகர காவல் ஆணையர் திரு நஜ்மல் ஹோடா இந்திய காவல் பணி அவர்கள். போற்றுதலுக்குரிய சேலம் மாநகர காவல் ஆணையர் திரு நஜ்மல் ஹோடா இந்திய காவல் பணி அவர்கள் நம்முடைய விழா அரங்கிற்கு வருகை புரிந்து சீருடை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். போற்றுதலுக்குரிய நம்முடைய சேலம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் விழா அரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். நம்முடைய போற்றுதலுக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் விழா அரங்கிற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். அனைவரும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய சேலம் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு சேலம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வரவேற்பு வழங்கப்படுகிறது. போற்றுதலுக்குரிய சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நம்முடைய பெருமை மிகு பெருமிதம் மிகு 75வது சுதந்திர தின விழாவிற்கு வந்து சிறப்பாக கொடியேற்றி விழாவை துவக்க இருக்கிறார்கள். நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நம்முடைய சேலம் மாவட்ட நிர்வாகத்தின் வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு விழா அரங்கிற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அவரை கரவொலி எழுப்பி வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். போற்றுதல் அவர்கள் இப்பொழுது கொடிமேடையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நம்முடைய தேசிய கொடியினை ஏற்றி சுதந்திர தின விழாவை
நம்முடைய போற்றுதலுக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இப்பொழுது வண்ண பலூன்களை விண்ணிலே பறக்கவிட்டு சுதந்திர தின மகிழ்ச்சியை பிரகடனப்படுத்துகிறார். அனைவரும் கரவொலி எழுப்பி நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவோமாக. சிட்டுக்குருவியை போல் விட்டு விடுதலையாகி என்ற பாரதியின் வார்த்தைக்கேற்ப நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வண்ண பலூன்களை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இப்பொழுது காவல்துறை வாகனத்தில் ஏறி விழா மைதானத்தில் சுதந்திர தின நிகழ்வின் சிறப்பு நிகழ்வான சீருடை அணிவகுப்பை பார்வையிடுவதற்காக விழா மைதானத்தில் காவல்துறை வாகனத்தில் இப்பொழுது வலம் வருகிறார். வாகனத்தில் போற்றுதலுக்குரிய நம்முடைய சேலம் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எம் ஸ்ரீ அபினவ் இந்திய காவல் பணி அவர்களும் காவல் ஆய்வாளர் திரு எம் ராமச்சந்திரன் ஆயுதப்படை அவர்களும் காவல்துறை வாகனத்தில் விழா மைதானத்தில் சீருடை அணிவகுப்பை பார்வையிடுவதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். ரவுண்டு வர மாட்டாங்களா? நடந்து வர மாட்டாங்களா? சரி. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் விழா மைதானத்தில் சீருடை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது காவல்துறை வாகனத்தில் வருகை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். கொடி மேடையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். போற்றுதலுக்குரிய
75வது சுதந்திர தின விழாவினுடைய சிறப்பு நிகழ்வாக நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நம்முடைய தேசிய கொடியை ஏற்றி வண்ண பலூன்களை பறக்க விட்டு காவல்துறை வாகனத்தில் சீருடை அணிவகுப்பு மரியாதையை பார்வையிட்டுவிட்டு இப்பொழுது கொடி மேடையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். போற்றுதலுக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இப்பொழுது கொடி மேடையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அணிவகுப்பு மரியாதை இப்பொழுது நிறைவு செய்யப்பெறுகிறது. போற்றுதலுக்குரிய காவல் ஆய்வாளர் திரு எம் ராமச்சந்திரன் அவர்கள் சீருடை அணிவகுப்பு மரியாதை நிறைவு செய்ய அனுமதி பெற்று தம் இடத்திற்கு செல்கிறார்கள். கொரோனா பெருந்தொற்று 2ஆம் அலையின் போது பணியாற்றிய முன்கள பணியாளர்கள் மற்றும் அலுவல் பெருமக்கள் பெறுகின்றார்கள். முதலாவதாக திரு ஷேக் அப்துல்லா ரஹ்மான் IAS அவர்கள். ஸ்ரீ கவிதா ஸ்பெஷல் டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆபீசர். திரு ராஜ்குமார் சீனியர் ரீஜனல் மேனேஜர் அவர்கள் சார்பாக மாவட்ட மேலாளர் பெற்றுக் கொள்கின்றார். திரு மோகன்ராஜ் டெப்டி கமிஷனர் சேலம் சிட்டி. திரு சண்முகம் சூப்பரிண்டென்டென்ட் இன்ஜினியர் சேலம். டாக்டர் டாக்டர் வள்ளி சத்தியமூர்த்தி டீன் அவர்கள். டாக்டர் பொன்ராஜன் அவர்கள். திரு தனபால் மெடிக்கல் சூப்பரிண்டென்டென்ட் அவர்கள். திரு நெடுமாறன் ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ் அவர்கள். டாக்டர் சிவராமன் அவர்கள். டாக்டர் டாக்டர் சிவராமன் அவர்கள்.
டாக்டர் நித்யபிரியா அவர்கள், திரு டி சிவகுமார் ஜெனரல் மேனேஜர் அவர்கள், திருமிகு டி கணேசமூர்த்தி சீஃப் எஜுகேஷனல் ஆபீசர் அவர்கள், திரு சண்முகம் EEPWD அவர்கள், திரு கே செல்வம் அவர்கள், திரு சபீர் ஆலம் அவர்கள் IAS அவர்கள், டாக்டர் எம் தேவேந்திரன் JD அவர்கள், ஸ்ரீ கீதப்பிரியா APO லேண்ட் அவர்கள், திரு என் தமிழரசன் அவர்கள், இன்சார்ஜ் PA எலெக்ஷன், திரு சத்யபால கங்காதரன் ஸ்பெஷல் டெப்டி கலெக்டர் அவர்கள், ஸ்ரீமதி விஷ்ணுவர்தினி ரெவென்யூ டிவிஷனல் ஆபீசர் அவர்கள், திரு அமுதன் அவர்கள் டிஸ்ட்ரிக்ட் சப்ளை அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆபீசர், திரு PK கோவிந்தன் ஸ்பெஷல் டெப்டி கலெக்டர் அவர்கள், திரு பண்டரிநாதன் டிஸ்ட்ரிக்ட் பேக்வர்ட் கிளாஸ் வெல்ஃபேர் ஆபீஸ், திருமதி சரளா அவர்கள், திரு அம்பாயிரநாதன் அவர்கள், திரு அமிர்தலிங்கம் அவர்கள், திரு முத்தழகு அவர்கள், திரு MG சரவணன் அவர்கள், திரு முரளிதரன் அவர்கள், திரு செல்வமணி அவர்கள், ஸ்ரீ அமுதவள்ளி அவர்கள், திரு அமுதவள்ளி அவர்கள், திரு கனிமொழி அவர்கள் டெப்டி கலெக்டர், திரு சபாநாயகம் அவர்கள், டாக்டர் R ரமேஷ் அவர்கள், டாக்டர் கலைப்பிரியா அவர்கள், டாக்டர் சுமதி அவர்கள், டாக்டர் சாந்தி அவர்கள், டாக்டர் விமலா அவர்கள், டாக்டர் விமலா அவர்கள், திருமதி ரேகா அவர்கள், டாக்டர் ஆயிஷா அஞ்சுன் அவர்கள், திருமதி மணிமேகலை அவர்கள்,
டாக்டர் ராஜன் அவர்கள், டாக்டர் திவ்யா அவர்கள், டாக்டர் சிந்துமதி அவர்கள். கார்த்திகா அவர்கள், உமா மகேஸ்வரி அவர்கள், சிவராஜன் அவர்கள், சங்கர் அவர்கள், இளம் பருதி அவர்கள், மோகன சுந்தரம் அவர்கள், பாண்டியராஜன் அவர்கள், என்.எஸ். ராஜேஷ் குமார் தாசில்தார் அவர்கள், டாக்டர் பத்மபிரியா அவர்கள், டாக்டர் நித்யானந்தம் அவர்கள், திரு வரதராஜன் அவர்கள். திரு வெங்கடேசன் அவர்கள், திரு முத்துராஜா அவர்கள், ஸ்ரீ அன்புக்கரசி அவர்கள், மேட்டூர் கோட்டத்தின் சார்பாக வெள்ள முனியப்பன் அவர்கள், திரு செல்வகுமார் அவர்கள், சங்ககிரி கோட்டத்தின் சார்பாக செல்வகுமார் அவர்கள், ஆத்தூர் கோட்டத்தின் சார்பாக ஸ்ரீ நாகலட்சுமி, டாக்டர் ஸ்ரீராம், ஸ்ரீ மலர்விழி, திரு அமிர்தலிங்கம் அவர்கள், திரு பெரியசாமி உதவி ஆய்வாளர் அவர்கள், திரு திரு ராமசாமி சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் அவர்கள், திரு சந்திரன் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் அவர்கள், திரு உதயகுமார் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் அவர்கள், திரு சந்திரசேகர் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் அவர்கள், திரு ஜெயகாந்தன் தலைமை காவலர் அவர்கள், திரு செல்வராஜ் தலைமை காவல் ஆய்வாளர் அவர்கள், திரு சக்திவேல் முருகன் தலைமை காவல் அலுவலர். சிறப்பாக பணியாற்றியமைக்காக நம்முடைய காவல்துறையை சார்ந்தவர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கப்படுகிறது. திரு மோகன் தலைமை காவலர் அவர்கள், திரு சரவணன் தலைமை காவலர் அவர்கள், திரு மோகன் தலைமை காவலர் அவர்கள்,
தலைமை காவலர் அவர்கள், திரு சிவப்பிரகாசம் தலைமை காவலர், திருமதி சிவகாமி பெண் தலைமை காவலர் அவர்கள், திருமதி பானு பெண் தலைமை காவலர் அவர்கள், திரு பாலச்சந்தர் முதல்நிலை காவலர் அவர்கள், திரு தங்கதுரை முதல்நிலை காவலர் அவர்கள், திரு செந்தில்குமார் முதல்நிலை காவலர் அவர்கள், திரு தமிழரசி பெண் முதல்நிலை காவலர் அவர்கள், திரு சக்திவேல் காவலர், திரு சக்திவேல் காவலர் அவர்கள், திரு ஆனந்த் காவலர், திரு ஆனந்த் காவலர் அவர்கள், திரு கார்த்திகேயன் காவலர், திரு கௌதமன் காவலர் அவர்கள், திரு கார்த்திகேயன் காவலர் அவர்கள், திரு ஜெயந்தி ராணி கண்காணிப்பாளர், திரு சசிகுமார் உதவியாளர், திரு மணிகண்டன் உதவியாளர், திரு வாசுதேவன் இளநிலை உதவியாளர், திரு சுபாஷ் சந்திர போஸ் கணினி விவர பதிவாளர், திரு எம்பி செல்வராஜ் HCBI டவுன் போலீஸ் ஸ்டேஷன், சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் திரு செல்லப்பன் அவர்கள் சிறப்பு உதவி காவல் உதவி ஆய்வாளர். சிறப்பாக காவல்துறையில் பணியாற்றியவர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கப்படுகிறது. திரு ஈரா ரங்கநாதன் தலைமை காவலர் அவர்கள், ரா வினோத்குமார் காவல் உதவி ஆய்வாளர், ரா வினோத்குமார், அயூப் கான் காவல் உதவி ஆய்வாளர், திரு மா சிங்காரவேல் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர், செல்வி கோ கோகிலா காவல் உதவி ஆய்வாளர், திருமதி கு தேன்மொழி பெண் தலைமை காவலர் அவர்கள், கொஞ்சம் முன்னாடி திரு ஆ கணேசன் காவல் ஆய்வாளர், திரு மா சதீஷ் காவல் உதவி ஆய்வாளர், திரு மா அருண்குமார் காவல் உதவி ஆய்வாளர்,
திரு சி கார்த்திக் உதவி காவல் ஆய்வாளர், திரு ரங்கராஜன் அவர்கள், பாருங்க, திரு லோ சதீஷ்குமார் தலைமை காவலர், திருமதி சி கீதா பெண் தலைமை காவலர், பாருங்க, திரு த கோவிந்தராஜ் சிறப்பு காவல் ஆய்வாளர், திரு மா ராமகிருஷ்ணன் தலைமை காவலர், திரு வை சுகவனம் முதல்நிலை காவலர், திரு சி சிவகுமார் காவல் ஆய்வாளர், திரு க ஆனந்தகுமார் காவல் உதவி ஆய்வாளர், திரு கோ குப்புசாமி தலைமை காவலர், திரு க பன்னீர்செல்வம் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர், காவல் உதவியாளர், திருமதி சி உமாராணி, திரு க பன்னீர்செல்வம் சிறப்பு காவல் உதவியாளர், திருமதி சி உமாராணி காவல் உதவி ஆய்வாளர், திரு கோ தர்மராஜ் காவல் உதவி ஆய்வாளர். காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் நற்சான்றிதழ் வழங்கி பெருமைப்படுத்துகிறார். திரு க யுவராஜ் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர், திரு ஜே செந்தில்குமார் தலைமை காவலர், திரு ரா வெங்கடேசன் முதல் நிலை காவலர், திரு ஈரா பாரதி தலைமை காவலர், திரு ஆ திருமூர்த்தி சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர், திரு ந காவேரி தலைமை காவலர், திரு ந காவேரி, தலைமை காவலர், திரு வ பத்ம பிரபு தலைமை காவலர், ஆய்வாளர், திரு கு செந்தில்குமார் தலைமை காவலர், திரு கே சசிரேகா பெண் முதல் நிலை காவலர், திரு நா தமிழரசி கண்காணிப்பாளர், அடுத்ததாக விவசாய பொறியியல் துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்கி அவர்களை பாராட்டுகின்றார்கள். எஸ் சரவணன், ஏஇ அக்ரி இன்ஜினியரிங் சேலம் அவர்கள். கொரோனா பெருந்தொற்று இரண்டாம் அலையின் போது பணியாற்றிய முன்கள தன்னார்வலர்கள் ஜே டிராவின் சார்லஸ்டன் டிஸ்ட்ரிக்ட் யூத் ஆபீசர், எம் சின்னையன் நெட்வொர்க் இன்ஜினியர், பொன் தமிழ் செல்வன் செக்ரட்டரி வுட் கிளப்ஸ் அசோசியேஷன்ஸ், திறனாளிகள் நலத்துறை திரு கே மூர்த்தி அவர்கள், நகராட்சி நிர்வாகத்துறை தேவதாஸ் அவர்கள்,
பேரூர் ஆட்சி சிறப்பாக பணியாற்றிய திரு எம் சுரேஷ் அவர்கள், கொரோனா பாதிப்பில் மீண்டு வந்த போராளிகள் கோவிந்தராஜ் அவர்கள், ஸ்ரீதர் அவர்கள், இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் பாராட்டுச் சான்றிதழ் திரு தங்க பிரசன்னகுமார் அர்ச்சகர், திரு தங்க பிரசன்னகுமார் அர்ச்சகர் அவர்கள், திரு முத்து சுப்பிரமணியம் அர்ச்சகர் அவர்கள், திரு சா சுதமணம் அவர்கள் அர்ச்சகர், இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் பாராட்டு சான்றிதழ் வழங்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் பாராட்டுகிறார். அடுத்து கலை பண்பாட்டுத்துறையின் சார்பாக கலைஞர்களுக்கு பாராட்டு சான்றிதழும் பாராட்டுதலும் திரு ப மகாலிங்கம் ஹார்மோனிய கலைஞர், கலை முதுமணி விருது பெறுகிறார். திரு ப மகாலிங்கம் ஹார்மோனிய கலைஞர், கலை முதுமணி விருது. திரு ரா முருகன் கிராமிய நாதஸ்வர கலைஞர், கலை நன்மணி விருது பெறுகிறார். இங்கே பாருங்க. திரு சோ வசந்தி கிராமிய பாடகி, கலை சுடர்மணி விருது பெறுகிறார். திரு கா பூபதி தெருக்கூத்து கலைஞர், கலை வளர்மணி விருது பெறுகிறார். செல்வன் த கௌதம் கோல்காட் மாட்டம், கலை இளமணி விருது பெறுகிறார். பெருந்தொற்று இரண்டாம் அலையின் போது சிறப்பாக பணியாற்றிய மர சிற்ப நுண்கலை துறையை சார்ந்த பொன் தமிழ் செல்வன் அவர்கள், தகவல் தொழில்நுட்பத்தை சார்ந்த மர சிற்ப நுண்கலையை சார்ந்த திரு பி பொன் தமிழ் செல்வன் அவர்கள், அடுத்து தகவல் தொழில்நுட்பம் ஏற்காட் துறையை சார்ந்த எம் சின்னையன் அவர்கள், அடுத்து வனத்துறை சார்பில் பாராட்டு சான்றிதழ் பெறுபவர்கள் அடுத்து சின்னையன் அவர்கள் ஏற்காட் தகவல் தொழில்நுட்ப துறையை சார்ந்த சின்னையன் அவர்கள், அடுத்து வனத்துறை சார்பில் பாராட்டு சான்றிதழ் பெறுபவர்கள் நம்முடைய போற்றுதலுக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சிறப்பாக பணியாற்றிய அரசு அலுவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்குகிறார். முதலாவது எஸ் ஆரோக்கியசாமி வன சரக அலுவலர், திரு எஸ் மணிகண்டன் வன அலுவலர், திரு பி சவுந்தரராஜன் வனக்காவலர், திரு பி சவுந்தரராஜன் வனக்காவலர், திரு முகமது சையது அலி வனக்காவலர், திரு கே ஆண்டி வனக்காவலர்,
திரு டி சின்னாண்டி வனக்காவலர், இது பாருங்க. திரு டி கிருஷ்ணமூர்த்தி சிறப்பு காவல் ஆய்வாளர், இது பாருங்க. இப்படி வந்துருங்க. திரு எம் அன்புமணி தலைமை காவலர், திரு ஆர் ஈஸ்வரன் தலைமை காவலர், திரு பி பாபு காவலர், அடுத்து கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு இறந்த ஆனந்த விகடன் புகைப்பட கலைஞர் குடும்பத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் பொது நிவாரண நிதி வழங்கப்படுகிறது. ரூபாய் 10 லட்சம் திருமதி ஷீலா பவுலின் அவர்கள் பெறுகிறார்கள். திருமதி ஷீலா பவுலின் அவர்கள். அடுத்து முதலமைச்சர் திட்டத்தில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பொது நிவாரண உதவி வழங்கி அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார்கள். அடுத்து நம்முடைய முன்னாள் படைவீரர் நலத்துறை சார்பில் நற்சான்றிதழ் திரு கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பெறுகிறார்கள். திரு கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அடுத்து உங்கள் தொகுதி முதலமைச்சர் திட்டத்தில் மனு அளித்த பயனாளிகளுக்கு இலவச வீட்டு மனை பட்டா வழங்குதல் திருமதி தனம் அவர்கள். திருமதி தனம், திருமதி ஜெயலட்சுமி, திருமதி ஜெயலட்சுமி, திருமதி சரோஜா, திருமதி பெரியக்கா, பெரியக்கா, திருமதி பெரியக்கா அவர்கள். திருமதி ரத்தினம், வாங்கம்மா. இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி பெறக்கூடியவர்கள் திரு கோகுலகண்ணன், ஸ்ரீ பிரதீபா, ஸ்ரீ அபிநயா, திரு சபரிராம், ஸ்ரீ மோனிசா, ஸ்ரீ ஹரிகிருஷ்ணா, ஸ்ரீ திருமுருகன், ஸ்ரீ கோகுலகிருஷ்ணா, பயிர் விளைச்சல் போட்டியில் பருத்தி மாவட்ட அளவில் விளைச்சலில் முதல் பரிசு பெற்ற திருமதி மெய்யம்மாள், நுண்ணீர் பாசன திட்டத்தில் மலைத்தூவான் மூலம்
பயிர் விளைச்சல் போட்டியில் பருத்தி மாவட்ட அளவில் முதல் பரிசு திருமதி மெய்யம்மாள். நுண்ணீர் பாசன திட்டம் மலை தூவான் மூலம் பரிசு பெறுபவர் MC மணி. சேலம் மாவட்டத்திலிருந்து தேசிய அளவிலான பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி வீரர்களுக்கு சான்றிதழ் வழங்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இப்பொழுது கௌரவிக்க உள்ளார்கள். திரு டேவிட் அவர்கள் தடகளம் தேசிய அளவில் பரிசு பெற்ற விளையாட்டு வீரர்கள். திரு M சக்தி மகேந்திரன் தடகளம் கோலுண்டி தாண்டுதலில். திரு M கணேஷ் பிரியன் கோலுண்டி தாண்டுதலில் தேசிய அளவிலான இடத்தை பெற்று பெருமை பெறுகின்றார். ஸ்ரீ பாலா நிசா அவர்கள் தடகளம் கோலுண்டி தாண்டுதலில் 3.30 மீட்டர். திரு S சாமுவேல் வசந்த் வலு தூக்குதல் முதலிடம் பெற்றுள்ளார் தேசிய அளவில். திரு G வினோத் வலு தூக்குதல் 2ஆம் இடம் பெற்றுள்ளார். திரு கந்தவேலு தடகளம் தொடர் ஓட்டத்தில் தேசிய அளவில் வென்றுள்ளார். ஸ்ரீ இயக்கியா வலு தூக்குதல் தேசிய அளவில் 3ஆம் இடம். ஸ்ரீ பவித்ரா ஸ்ரீ இயக்கியா, அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பவித்ரா. பவித்ரா கம்பப்பெட்டகம் தடகள தேசிய அளவிலான விருது பெறுகின்றார். பரிசை பெற்று பெருமை அடைகின்றார். திரு தா கிருஷ்ணன் தேசிய அளவிலான தடகள போட்டியில் பரிசு பெறுகின்றார். அடுத்து கொரோனா 2ஆம் அலையின் போது மாவட்ட நிர்வாகத்திற்கு உறுதுணையாக இருந்து பேருதவி செய்த நன்கொடையாளர்களுக்கு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகின்றார்கள். டாக்டர் கே வேல் கிருஷ்ணா அவர்கள், டாக்டர் சாயி ஐ சர்ஜன் அவர்கள், அடுத்து JSW ஸ்டீல் லிமிடெட் மேட்டூர். அடுத்து சண்முக நாகராஜன். அடுத்து ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் திரு சுகவனம் ப்ராஜெக்ட் சேர்மன் திரு சுகவனம். ஸ்ரீ ஸ்ரீதரன் ஸ்ரீ ராமசாமி இருவருக்குமானதை ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் பெற்றுக் கொள்கின்றார்கள். ஸ்ரீ ஆனந்தன், ஸ்ரீ BP உதயகுமார், ஸ்ரீ சதீஷ் விகாஸ் இவர்களுக்கான நற்சான்றிதழ்களை திரு ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் பெற்றுக் கொள்கின்றனர். அடுத்து எம்ராய்டு வேலி பப்ளிக் ஸ்கூல் சார்பாக சாலாளர் அவர்கள் இப்பொழுது திருமதி மீனா சேது அவர்கள் எமரால்ட் வேலி பப்ளிக் ஸ்கூல் அவர்கள் நற்சான்றிதழ் பெற்று பெருமை பெறுகின்றார். டாக்டர் வாழ்த்துக்கள். திரு முத்துவேல் அவர்கள் திரு
திரு வள்ளியப்பா சார்பாக தியாகு வள்ளியப்பா அவர்கள் திரு தியாகு வள்ளியப்பா அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார். சோனா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனுக்காக. அடுத்து செம் சான்மர் லிமிடெட். அடுத்து திருவாளர் சுந்தரம் அவர்கள். கெம்ப்ளாஸ் சன்மர் லிமிடெட். திரு சுந்தரம் அவர்கள். மீனாட்சி இந்தியா லிமிடெட் சிவாபேட் சேலம். திரு சுந்தரம் அவர்கள். அடுத்து மீனாட்சி இந்தியா லிமிடெட் சார்பாக பெற்றுக் கொள்ளப்படுகின்றது. அடுத்து திரு அருண்குமார் அவர்கள். அடுத்து திரு சதீஷ்குமார் அவர்கள், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஏஜென்சி ராசிபுரம். திரு கிரண்ராஜ் அசோக் டெக்ஸ் சேலம். திரு துரைசாமி சாந்தி ப்ராசஸிங் லிமிடெட் பிரைவேட் லிமிடெட் ஈரோடு. திருமதி ரித்திமா அவர்கள் மாதவ் மார்பிள். ஸ்ரீ ஜெயின் ஸ்வேதாம்பர் சர்பஞ்ச் சபா ஜெயின் சபா சார்பில் பெற்றுக்கொள்கின்றார்கள். அஜித் வாரி. பிரசாந்த் குமார் லும்கர் என்பவர் இவர்களது சான்றிதழ்களை பெற்று பெருமை பெறுகின்றார். அடுத்து திரு நிதிஷ் ஹரிஹர், நரசு சாரதி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் டெக்னாலஜி. திரு நிதிஷ் ஹரிஹர். ஐஸ்வர்யா நிதிஷ் அவர்கள், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கேஸ் ஏஜென்சிஸ். அடுத்து கால்நடை பராமரிப்பு துறையில் விருது பெறுபவர் மருத்துவர் ஆ பிரியதர்ஷினி அவர்கள். கொரோனா காலத்தில் அதிக பயனாளிகளுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்களுக்கான விருது, மருத்துவமனைகளுக்கு விருது அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனை சார்பாக டீன் அவர்கள் பெற்று பெருமை பெறுகின்றார். அடுத்து நாதன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சேலம். அடுத்து முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் தர சான்றிதழ் பெற்ற மருத்துவமனைகளுக்கு விருதுகள் வழங்கப்படுகிறது. நாதன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், அதனுடைய எம்டி அவர்கள் பாராட்டு சான்றிதழ் பெறுகிறார்கள். அடுத்து சுந்தரம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எம்டி அவர்கள் பாராட்டு சான்றிதழ் பெறுகிறார்கள். அடுத்து ஜெயம் ஸ்ரீ ஜெயம் ஆர்த்தோ அண்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்,
அவர்கள் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் தர சான்றிதழ் பெற்ற மருத்துவமனைக்கான பாராட்டு சான்றிதழ் பெறுகிறார்கள். அடுத்து சாரோன் கேன்சர் சிடிஆர் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அதனுடைய எம்டி அவர்கள் பாராட்டு சான்றிதழ் பெறுகிறார்கள். நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சிறப்பாக பணியாற்றிய அனைத்து துறையை சார்ந்த சான்றோர் பெருமக்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பாராட்டு சான்றிதழ் வழங்கினார்கள். இப்பொழுது மாறு வேடம் புனைந்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திக்க வந்திருக்கக்கூடிய சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங் போன்ற அத்துணை பேரையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பாராட்டுகிறார்கள். சுதந்திர தியாகிகளை நினைவுபடுத்திய அந்த கலைஞர்களுக்கு பாராட்டுக்கள் தெரிவிக்கப்படுகிறது. நிகழ்ச்சி சிறப்புடன் நடைபெற தொகுப்பு உரை வழங்கிய முனைவர் திருமதி உமா தேவராஜன் நகரவை உயர்நிலைப்பள்ளி அவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கிட்டு